மனிதர்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ் ஒரு மனிதனுடைய கௌரவத்தை கலட்டிட்டான் என்றால், கட்டடங்கள்ல, இடங்கள்ல, கதிரைகள்ல, சீட்டுகள்ல, பேருகள்ல இருக்கலாம், ஆனால் மனித உள்ளங்களில் வாழ மாட்டார். மனிதருடைய கண்களுடைய பார்வைகளில் இழிவாக தெரிவார். குர்ஆன் சொல்கிறது, வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, புடுங்கி எடுப்பான். சரி, எப்படி புடுங்கினான் அல்லாஹ்? நிறைய நமூனாக்கள். மாலிம் துலகும் மின் இலாஹின் கைரி, ஃபிரௌன் சொன்னான் தானே, நான் ஆண்டவன், அன ரப்புகுமுல் அலா வ ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, ஏண்ட கண்ட்ரோல்ல, ஏண்ட கட்டுப்பாட்டுல இந்த நதிகள் எல்லாம் ஓடுது. அலைஸலி முல்கு மிஸ்ர், எகிப்துடைய ஆட்சி எனக்கு சொந்தம் இல்லையா? நிறைய கேள்விகளை கேட்டான். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஆட்சி யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப ஃபிரௌன் மௌத் வரைக்கும் ஆட்சி பீடத்திலான் இருந்தான் என்ற ஒரு கேள்வி வந்தா, இருந்தான். ஆட்சி பீடத்தில் இருந்தே அல்லாஹ் அவனை கேவலமாகவே வாழ வச்சான். இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, போங்க ஃபிரௌன் கிட்ட. எப்படி அல்லாஹ் சொல்றான்? இன்னஹு தகா, அட்டகாசம் செஞ்சிருக்கான், அட்டூழியம் செஞ்சிருக்கான், அடந்தேறி இருக்கான், ஆட்சி பீடத்திலிருந்து நாட்டை நாசமாக்கி இருக்கிறான், மனித சமூக கட்டமைப்பை சீரழிச்சிருக்கிறான், சமூகத்தை அழிச்சிருக்கிறான். போங்க அவனுக்கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும்? ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, டேய் வாழ்க்கையில சுத்தமாக யோசனை இருக்கா? மாற போறியா? திருந்த போறியா? மனுஷனாக போறியா கேட்கிறான் அல்லாஹ். அப்படி என்று கேளுங்க மூசா என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்றான் அல்லாஹ். ஏன் தேவை என்றா, உன்னை போல ஆட்சியாளர்கள் மனோ இச்சையின் பிரகாரம் செய்யப்படாது. மனோ இச்சை வந்தா பின்னால என்ன நடக்கும்? وَأَمَّا مَنْ تَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا تَغَى وَأَمَّا مَنْ تَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى, உலகத்திலே நரக வாழ்க்கை அல்லாஹ் காட்டுவான். அது தங்குறது சொர்க்கத்துல, நரகத்துல, ஆகிரத்துல, நரகத்துல தங்குறது வேற, ஜஹீம்ல ஈக்கிறது வேற. ஆனால் உலகத்திலே கண்ணால பாப்பாய் நரக வாழ்க்கைய. முதலாவது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஃபிரௌனுடைய வாழ்க்கையில கிடைச்ச முதல் பனிஷ்மெண்ட், உலகத்துல சொந்த பொஞ்சாதியுடைய பாசத்தை அல்லாஹ் இல்லாமக்கி போட்டான். அவ எப்படி எப்படி பொஞ்சாதி, அவக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருந்தான். அவன் வாழ்க்கை அமைச்சிருந்தான், தங்க கட்டில அவ தூங்குறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருந்தான். தங்க கட்டில நோனா தூங்குவா. அவ என்ன சொன்னாலும் எப்பயும் கேட்காம இருந்ததில்லை, அவ்வளவு நோனாவோட இறக்கம் அவரு. அவ என்ன தெரியுமா சொன்னா? மௌத்தாகிற நேரத்தில், அவ மௌத்தாகிற நேரத்தில், ரப்பி இப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி, அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் வேணும், ஃபிரௌன் விட்டு கலட்டிரு, அவன்ட தொடர்பே வேணா, டிஸ்கனெக்ட் ஆகி போட்டுரு, டிவோர்ஸ் வேணும் யா அல்லாஹ் அவனுக்கு இருந்து, எனக்கு டிவோர்ஸ் பண்ணிவிடு என்று ஃபிரௌனுடைய நோனா சொல்றா. நாட்டுடைய சக்கரவர்த்தி, உள்ளுக்கு நீ மெழுகுவத்தி, ஊரெல்லாம் படம் எடுக்காய், உள்ளுக்கு செத்த பாம்பாரிக்காய் அல்லாஹ் வைத்தான். பாம்பாக செத்த பாம்பு, அடிச்சு போட்ட பாம்பு மாதிரி நோனா கிட்ட அல்லாஹ் ஆக்கி விட்டான். ரெண்டாவது அல்லாஹ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பாம்பு, அல்கிஹா யா மூசா, போடுங்க பாபம் மூசா, நீங்க உங்களோட அந்த கம்ப கொஞ்சம் கீழே போடுங்களேன். போட்டாங்க. ஃபல்காஹா ஃபைதா ஹிய சுபானும் முபீன், பாக்குறதுக்கு ஜின் மாரிக்கு, கான்னஹா ஜான்னுன் வல்லா முதுபிர வலம் யாக்கிப். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமே பின்னால ஓடிட்டாங்க, பாக்குறதுக்கு ஜின் மாரிக்குடா என்று வலம் யாக்கிப் முன்னுக்கு வரையலா. குஸ்ஹா வலா தகஃப் லா யகாஃபு லதையல் முர்சலூன், பயப்படுவானமா? ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ഖീഫത மூசா, பயம் உண்டாகுது உள்ளத்தில் ஹஜ்ரத் மூசாக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம், கிட்ட போகலாம். இல்ல புடிங்க, நபியே பயந்து என்ன எப்படி பாம்பாரிக்கும்? அல்லாஹ்வுடைய நேரடியான தொடர்புல நபிமார்கள், அவருடைய கெபாசிட்டி வேற, அது அவங்களோட உள்ளத்துடைய தைரியம், உடம்புடைய பலம் எல்லாம் வேற. அவர் பயப்படுறாருண்டா, ஃபிரௌன் எப்படி பயந்திருப்பான்? தஃப்சீரில் எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட தஃப்சீரே பகவியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், தஃப்சீரே தபரியை பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ், தஃப்சீர் ரூஹுல் மஆனி, ரூஹுல் பயான், பழைய தஃப்சீர்கள் எடுத்து பாருங்க, அந்த சம்பவங்களை விரிவா எழுதிருப்பாங்க. அல்லாமா தபர் ரஹ்மத்துல்லாஹி அவ்வளவு ரிவாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் பயத்தை அவனுக்கு உண்டாக்கினான்டா, அந்த பாம்பை கண்ட நொடியில இருந்து தஃப்சீர் எழுதிருக்காங்க. தொடர் 40 நாட்களாக ஒரு நாளைக்கு 40 தடவை அந்த பாம்பை நினைச்சு பயப்பட்டு இருக்கான். மென்டல் மாதிரி ஆகிட்டான். அல்லாமா அபுல் ஹசன் அலி நதர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மிஸ்கீனு ஃபிரௌன், மிஸ்கீனு ஃபிரௌன், ஜுன்னூனு ஃபிரௌன், லூசு பிடிச்சு போய்தான் அவன், மென்டல் பிடிச்சிருச்சு அவனுக்கு. கண்ணியமானவர்களே, இவன் செஞ்ச அட்டூழியத்துடைய முடிவு என்னன்னு தெரியுமா? இவன் செஞ்ச அராஜகத்தினுடைய முடிவு என்னன்னு தெரியுமா? உலகத்துல அவன் அழியறதுக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்துல ஒரு பாடம் ஒன்று படிப்பிச்சான். ஃபஅர்சல்னா அலைஹிமுத் தூஃபான், எல்லா இடத்துலயும் வெள்ளம், கடல்லையும் வெள்ளம், குளத்திலையும் வெள்ளம், நாட்டுக்குள்ளேயும் வெள்ளம், வீட்டுக்குள்ளேயும் வெள்ளம், பார்க்கற இடமெல்லாம் தண்ணி, எல்லா இடத்துலயும் தண்ணி.
ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து போய் கெஞ்சினான், கொஞ்சம் உங்களோட ரப்புக்கிட்ட கையை நீட்டி எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண சொல்லுங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை நீட்டுற, ஆனா வெள்ளம் இல்லாம போன. ரெண்டாவதா வல் ஜராத வல் கும்மல், ஜராத் வெட்டுக்கிளிகள், முழு நாட்டிலையும் வெட்டுக்கிளி, சோத்துபியானுக்குள்ளே வெட்டுக்கிளி, டாய்லெட்டுக்கு போனா அங்க தண்ணியை சுத்தம் செய்யறதுக்கு அதுக்குள்ள வெட்டுக்கிளி, ஆத்துக்கு ஒழிக்க போனா அங்கேயும் வெட்டுக்கிளி, கடல்லையும் வெட்டுக்கிளி, கண்ட இடமெல்லாம் வெட்டுக்கிளி, முழு 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 பகுதியிலையும் வெட்டுக்கிளி அல்லாஹ் உண்டாக்கினான். வல் ஜராத வல் கும்மல், பெண், சோத்துபியான்லையும் பெண், குடிக்கிற தண்ணிலையும் பெண், எங்கெல்லாம் ஈக்கணுமோ படுக்கிற பெட்டுக்குள்ளேயும் பெண், போற வாகனத்திலையும் பெண், ஈக்கிற இடத்துலையும் பெண், அவ்வளோ இடத்துலையும் பெண் பெண் பெண், தலையில இருக்கிற பெண். பிரச்சனை பெற அவனுக்கு தாங்கலாம். மறுவா துவா முடியுது. அடுத்ததா வல்லஃபாதியா, இப்ப மோக்க தவளை தேர என்று சொல்லுவாங்க, தவளை அல்லாஹ் அனுப்புறான். ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத், தொடர் அத்தாட்சிகள், அல்லாஹ் இருக்கிறான் கொஞ்சம் விளங்கிக்க வாப்பா, ஆடி ஆடி அடி ஆடி அடங்கி ஆட்டம் காட்டாதே. இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ முடியுது. பழைய படி அவன் ஆட்டத்தை அவன் ஆரம்பிச்சு ஆடிக்கொண்டே இருந்தான். கடைசியாக ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, டேய் உன் உடம்ப இன்றைக்கு பாதுகாக்கிறோம். நைல் நதியில மூழ்கடிச்சு இன்றைக்கு எகிப்துடைய அந்த எகிப்துல அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். பல நாடுகளுக்கு, பல யூனிவர்சிட்டிகளுக்கு, ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் போன்ற பெரும் பெரும் யூனிவர்சிட்டிகளில் கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி நாங்கள் டாக்டர்ஸ் மாரெல்லாம், இவன் உடம்புல என்ன கெமிக்கல் இருக்குது, ஏனே மம்மிகளுடைய பாதுகாப்பு போல இவன் உடம்புல என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றும் இல்லப்பா, ஒரு கெமிக்கலும் இல்ல. எத்தனையோ சயின்டிஸ்ட் மாரெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு இவனுடைய பொடியை ரிசர்ச் பண்ண போய். சொல்ல வர செய்தி என்னன்னா, கனிமன் சமூகத்துடைய கட்டமைப்பை அல்லாஹ் வச்சது எப்படி என்றா, சிறந்த மக்களை அல்லாஹ் உலகத்துல அனுப்பி வச்சான், அவங்களை கொண்டு அல்லாஹ் உலகத்துடைய சீர்மையை உண்டாக்குறதுக்கு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தூபாலில் குரபா ஒமல் குரபா யா ரசூலல்லாஹ் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன்னாஸு மின் பாதி. நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிஹூன்கள் இப்படி ஃபசாது செஞ்சவர்களை சீராக்குறதுக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் கிட்ட அனுப்பினது போல அல்லாஹ் ஃபசாது செஞ்சவர்களை அல்லாஹ் துனியாவில் அவர்கள் வாழும்போது செஞ்ச ஃபசாதுகளை இல்லாமாக்கி அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் இந்த பாவிகளுக்கிட்ட அராஜகர்களுக்கிட்ட அல்லாஹ் அனுப்புவான். சரி, அப்ப உலகத்துடைய வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நிர்வாகம் செய்யறதுக்கு பௌதிக வளங்களை தந்திருக்கிறான். பௌதிக வளங்கள் என்றால் தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது, நதி இருக்குது, மலர்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கு தெரியுமா? என்ன எடுத்துக்கு தெரியுமா? எல்லாரும் தஃசீர் செய்றோம் எப்படி என்றா, ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, அனுபவிக்கிறதுக்கு அல்ல. குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கு தஃசீரா இன்னொரு ஆயத்து இருக்கு. என்ன ஆயத்து? இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஸீனத்தல் லஹா லினபுலுவஹும், உங்களை சோதிக்கிறதுக்கு தந்திருக்கு. இந்த ஆட்சி, அதிகாரம், பணம், காசு, மரங்கள், மலர்கள், பறவைகள் சகலதும் உங்களை உலகத்துடைய சோதனை. அப்ப தேவை எப்படி நிறைவேறுறேன்டா, உங்களோட தேவை அல்லாஹ் கிட்ட இருந்து நிறைவேறும்.